நண்பர்களுக்கு வணக்கம். நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. சனி பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமாம், 2025 எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக இந்த சனி பயிற்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ராசியில் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா 30 ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க. அதிக காலங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மந்த கிரகம் தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி. பட் இந்த 2025 சனியினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில தேதி பார்த்தோம்னா 29/3/2025 சனிக்கிழமை. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 9 மணி இரவு 46 நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இதுதான் சனி பெயர்ச்சியினுடைய விஷயம். இந்த சனி பெயர்ச்சி பெயரக்கூடிய நாள் சனிக்கிழமை. அங்கே பயிற்சி ஆகக்கூடிய ராசி மீன ராசி. அந்த மீன ராசியில் பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் 6 கிரக சேர்க்கை வேறு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த சனி பெயர்ச்சி புரட்டாதி 4ஆம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார். மீனத்தில் போயிட்டு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகிறார். ஏனைய கிரகங்கள், நவ கிரகங்கள், 12 ராசிகள் இந்த சனி பெயர்ச்சினால் எவ்வகையில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவை விரிவாக பார்க்குறோம். சனி பகவானுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமாம், சனி பார்த்தாலே என்ன, சனி அப்படின்னாலே பயம். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, நம்முடைய வாழ்க்கை நிலை மாறுமா, தடம் புரளுமா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இறக்கம் ஏற்றம் வருமா, ஏற்றம் இறக்கம் வருமா அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் நம்மளுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். முக்கியமான பெயர்ச்சி இந்த ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டுகள், குரு பகவான் 1 ஆண்டுகள், பட் சனி மட்டும்தான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணிக்க போகிறாங்க. அதனால் ஸ்லோ விஷயத்தில் நடக்கும், ஸ்லோ மூமெண்ட்டாக நடக்கும். எந்த ஒரு காரியமே வேகமாக நடக்குதா அப்படின்னா இல்லை. அப்படி ரொம்ப வேகமாக போயிருந்தது கூட ஒரு பிரேக் பண்ணி பொறுமையாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். மந்தக்காரகன், முடவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான், சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இதில் விசேஷமாக நாம் சொல்லக்கூடிய பார்வை பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பார்வை. சனியினுடைய பார்வையில் ஒரு விசேஷம் இருக்குது. அப்போ 3, 7 எல்லாமே என்ன பண்ணுது, அசுப பார்வையாக இருக்கிறது. சரி, இந்த சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு எந்த பலன்களை கொடுக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம். பட் மீன ராசிக்கு இந்த சனியானவர் ஜென்மச்சனியாக வருகிறார். ஆமாம், இவ்வளவு நாள் வரை விரயச்சனியாக இருந்த சனி ஜென்மச்சனியாக வருகிறார். கும்ப ராசிக்கு பாதச்சனியாக போகிறார். அப்போ ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறார். பட் மேஷ ராசிக்கு இப்போ தான் 7 ஆரம்பிக்குது, பட் விரயச்சனியாக உள்ள வரார். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறார். இந்த 4 ராசிகளுக்கு இந்த சனி பாதகமான சூழ்நிலையினுடைய தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிதான் நம்ம நினச்சிக்கணும். பட் இதிலிருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு என்ன ரூட்டு, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணுன்றதை பின்னொரு வீடியோக்கள் நம்ம முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும். பட் யாருக்கெல்லாம் இப்போ விடுதலை நடக்குது அப்படின்னா, மகர ராசிக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை. ரொம்ப சிரமத்திலிருந்து வெளியில் வர போகிறாங்க. அவங்க படாத துன்பமே கிடையாது. அந்த மகர ராசி 7.5லேருந்து வெளியில் வராங்க. பட் கடக ராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை. அப்போ 7.5 சனி, அஷ்டம சனி, இதெல்லாம் விடுதலையாகக்கூடிய ராசிகள் மகரம், கடகம். இந்த 2 ராசிக்கு இந்த சனி என்ன பண்ணுறாரு, ஒரு செயின் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. பட் இந்த சனியினுடைய தாக்கம் ஒரு நம்ம 3 விதமாக சொல்லிக்கலாம். ஆரம்ப காலம் ஏன்னா ஒரு சனி 30 ஆண்டு காலம் ஒரு ஜென்ம ராசியில் வராங்க. பட் இருந்தாலும் இந்த மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி அப்படின்னு 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ 30 வயது, 60 வயது, 90 வயது இந்த மாதிரி பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கலாம். இளமை பருவங்களில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மங்கும் சனி அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு புள்ள படிக்கிறா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி மங்கு சனி ஆகி அந்த படிப்பறிவுகளை தடைபட்டு அதனுடைய விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய சனி தான் ஆரம்ப காலம், கற்றல் வயதில் வரக்கூடிய சனி. பொங்கும் சனி அப்படின்னக்குள்ள ஒரு இளமை பருவத்தில், ஒரு டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள்.
அப்போ எல்லா வித உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது அப்போ ஆசை அனுஷ்டானம் எல்லாத்தையும் அதிகமாக தூண்டி அதற்குள்ளே போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலில் மாட்ட வைக்கிறது தான் இந்த பொங்கும் சனி அப்படின்னு பேர். அதீத ஆசைகளை கொடுத்து அதில் நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியது. அப்போ போக்கும் சனி அப்படின்னா போக்கு சனி அப்படின்னு பேர். அப்போ வயது முதிர்ந்த காலங்களில் தள்ளாடக்கூடிய வயசில் தனக்கு உடல் சோர்வு நெளிவுற்ற காலங்களில் நமக்கு யாராவது ஒரு உதவிகள் செய்தால் மட்டும்தான் நமக்கு ஒன்றால் இயங்க முடியும் அப்படின்ற கால நேரம் வரும்பொழுது பிறருக்காக பிறர் என்ன சொல்கிறாலும் அதை கேட்டுன்னு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்போது வரக்கூடிய அந்த சனி பகவான் தான் போக்கு சனி அப்படின்னு ஒரு காரகத்துவத்தை சொல்கிறாங்க. அப்போ கற்கக்கூடிய வயசு, இளமை பருவம், அப்போ முதுமை பருவத்தில் வரக்கூடிய வயசு, இதெல்லாமே இந்த சனியை பிரிச்சுட்டான். 6 கிரக சேர்க்கை கண்டிப்பாக உலகளாவிய விஷயங்களும் சரி, அந்த 6 கிரகங்கள் சேர்க்கையாகக்கூடிய ராசி மீன ராசியாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த கிரக யுத்தம் வேறு நடக்கப் போகிறது. நிறைய மைனஸ் நடக்குதா பாசிட்டிவ் நடக்குதான்றதை காட்டிலும் ஒரு என்ன அசுப கிரகங்கள் இந்த சனி பகவான். அப்போ ஒரு ராசியில் போயிட்டு ஜென்ம ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற விஷயத்தை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். பட் வாங்க இந்த சனி பயிற்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம். 12 ராசிகளில் இந்த சனி பகவான் எவ்விதமான தாக்கத்தை உருவாக்குகிறார், நாம் எப்போதெல்லாம் கவசமாக பாதுகாப்பு கவசமாக எவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம். பட் வாங்க பார்க்கலாம். ஆற்றல் மிகுந்த எனதருமை கன்னிராசி அன்பர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வாழ்க வாழ்க. சனி பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம். பட் இந்த கன்னி ராசிக்கு இந்த சனி பகவான் நேர் எதிரில் வர்ற 7ஆம் இடம், கேந்திர ஸ்தானம் எனக்கூடிய பாவகத்தில் வர்றார். முயற்சி ஸ்தானத்தில் வருகிறார் அப்படின்னு பேர். அப்போ இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் வராரு. தன்னுடைய நேர்கோட்டில் 180 டிகிரி உள்ள ராசி கட்டத்தில் வரார். எப்படி எடுத்துக்கலாம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி? நமக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரு? ஹாப்பினஸ்ஸை கொடுப்பாரா? இது நாள் வரை 6ஆம் இடத்துல இருந்தார். பட் என்ன பண்ணுறது, இப்போ 7ஆம் இடத்துக்கு பிளேஸ் மாறுறாரு. ஏதாவது ஆட்சி மாற்றம் வந்தால் நம்ம ஏதாவது ஃபண்டு எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய யோசித்து வச்சுட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் வீடு மனை யோகங்களை கொடுக்குறார் சார். உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய விஷயமே என்னென்னா, இடம் இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், ரொம்ப நாளாக நான் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக நான் கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக கால்நடைகள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், டிராக்டர் வாங்கணும். அப்போ கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள் விவசாயத்தில் ரொம்ப முக்கியம். ஆடு மாடு கோழி கால்நடைகள், அவங்களுக்கு அதான் ஜீவனம். அப்போ கால்நடை சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். 2வது விஷயம் என்ன சொல்கிறான்னா, வாகனத்துறை பாக்கியம் சொல்கிறார் சார் அந்த சனி பகவான் உங்களுக்கு. அப்போ கன்னி ராசிக்கு எது பாக்கியம் அப்படின்னா, வாகனத்தால் யோகம் கொடுக்குறாங்க சார் உங்களுக்கு. இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, வீடு கொடுக்குறாரு சார் உங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக வீடு மனை யோகம், வண்டி வாகன யோகம், கால்நடை பாக்கியம் கொடுத்துட்றாரு, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார் இந்த சனி பகவான் உங்களுக்கு. கன்னி ராசிக்கு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு நீங்கள் இடம் பெயரலாம், குடி போகலாம். பாக்கியம் 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 அதான் சார், பால் பாக்கியம் சொல்கிறாங்க சார். அதை அந்த பால் பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துட்றாரு சார் சனி பகவான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சுகங்களை கொடுக்குறார் சார். ஆமாம், சுகாதிபதியாக பாக்கியத்தை கொடுக்குறார் சார், சுகங்களை கொடுக்குறார் சார் உங்களுக்கு அவர். அப்புறம் என்ன சார், அப்புறம் எல்லாம் தான் வந்துடுச்சு. முயற்சி திருவினையாக்க போகுது சார் உங்களுக்கு இந்த சனி பகவான். ஆஹா, இவ்வளோ செய்கிறாரா அப்படின்னு நீங்களே பிரமிக்கிற வைக்கிற அளவுக்கு அந்த விஷயங்களை சொல்லுப்பார். அப்போ மனம் சுகமடையும், அப்போ உடல் சுகமடையும். அப்போ சுகம்னா என்ன சார்? சுகம்னா என்ன? அப்படியே நம்ம இவ்வளோ நாள் நடந்து போயிருந்துருந்தோம், இப்போ என்ன பண்ண போகிறோம்? காரில் போக போகிறோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஈஸியாக ஒரு இடத்த பயணித்தா நம்மளுக்கு அது சுகம் தானே சார். தரையில் உட்காந்து சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்கா மூதாதையர். ஆனால் இப்போ எல்லாம் பண்ணா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றா. சரி, அது ஒரு சுகம் தானே சார், சுகம் தானே. அப்போ மனமும் உடலும் சுகங்களை இப்பொழுது நீங்கள் பெறப்போகிறீர்கள். இப்போ தரையில் படுத்திருந்தால் என்ன பண்ணுவீங்க? கட்டிலில் படுக்க போகிறீங்க, அவ்வளோதான். நல்லா அழகாக மெத்தை போட்டு ஜம் 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 ஜம்னு ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சு பெட்டு போட்டு அழகாக படுங்க. அனைத்து சுகங்களும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வீடு கொடுத்துட்றார் சார், வீடு வாங்கிக்கலாம், நாங்கள் கவலைப்படாதீங்க, வீடு கண்டிப்பாக கிடைச்சிரும், வாகன யோகம் கிடைச்சிரும். பட்டு கண்டிப்பாக சுகங்கள் கிடைச்சிரும். 3 விஷயம் பர்ஃபெக்டாக சொல்லிடுறார் பகவான் அதை சொல்லிடுறாரு.
பட் திருமண பாக்கியத்தை கொடுத்துட்றார் சார் உங்களுக்கு. ஆமாம், திருமண பாக்கியத்தை இந்த கன்னி ராசிக்கு கண்டிப்பாக கொடுக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், இருக்கக்கூடிய இடம் என்ன, குருவோட இடத்துல போகிறார் சனி பகவான். கண்டிப்பாக தடைப்பட்ட திருமணம், தாமதமான திருமணம், எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல சார், எனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டம் சார், கிரிட்டிக்கலாக இருக்குது சார், ஜாதகத்தை எடுத்து போய் கொடுத்தாலே இது விளங்காத ஜாதகம் தூக்கி போட்டுறா, எல்லாம் சரியாக இருக்குது, என்னென்னே தெரியல, என்னை ரிஜெக்ட் பண்ணுறா, இதெல்லாம் எவ்வளோ பேர் சொல்லி சார்ட் பண்ணலையா? அப்படிலாம் இதுக்கு மேலே நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை கொடுத்துட்றார், மாங்கல்யத்தை கொடுத்துட்றாங்க சார் உங்களுக்கு, கவலை வேணாம், அதை பர்ஃபெக்டாக பார்த்துக்கலாம். பட் எங்கே சார் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மனம் கொஞ்சம் கிரிட்டிக்கல் சூழ்நிலை போடும் சார். எல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்கும், ஆனால் மனசு ஏற்றுக்காது. ஏதோ ஒரு இடத்த டிப்ரெஷன் இருக்கிற மாதிரியே இருக்கும் சார். வேலை பளு கூடுதலாகும் சார், அதை ஏற்றுக்கணும் சார் நீங்கள். நான் ஒன்லி ஃபார் 4 hours தான் சார் ஒர்க் பண்ணணும், அதுக்கு மேலே எனக்கு வேணாம் தம்பி, நீ வேணான்னு சொல்லிட்டு ராஜினாமா கொடுத்துட்டு போய்கினே இருந்துடும். கொடுக்கக்கூடிய வேலைகளை கூடுதலான பலுவாக கொடுக்க நேரிடும். 1 or 2 இடத்துல பார்ட் டைம்லாம் வேலை கிடைக்கும். இப்போ உங்களுக்கு செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ப்ரெஷர் இப்படி ஏற்றிக்கோங்க. ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் மைண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் தந்தை மகன் உறவுகளில் விரிசல் வரும் சார், அது ஒரு விஷயம் நடந்துடும் சார். அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் அப்படி நடக்கும். அப்போ தந்தை வழி உறவுகள் எல்லாமே என்ன பண்ணும், இப்போ நம்மளுக்கு அகைன்ஸ்டாக போகும் சார். அப்போ இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா, தாயார் வழி உறவுகள் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் இந்த சனி பகவான் 2 கேரக்டரில் உங்களுக்கு என்ன சார், அந்நியன் மாதிரி மாறி மாறி செய்கிறாங்க. என்ன சார், இந்த சைடு ப்ளஸ், இந்த சைடு மைனஸ். இப்போ ப்ளஸ் மைனஸ் தானே லைட் எரியுது, அதெல்லாம் வேறு லாஜிக். இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கலாம். பட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, தந்தை வழி உறவுகளை காட்டிலும் இப்பொழுது தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த வழி அந்த வழியின்னு போயிடுங்களா, சரிங்களா? இப்போ ஏதாவது ஹெல்ப்பிங் கேட்குறோம், ஏதாவது ஒரு நிதி கேட்குறோம் அப்படின்னா தாய் சார்ந்த வழியில் போயிடுங்க. அப்போ தாயாரினுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் சார், அதெல்லாம் சொல்லலாம் சார். தாயினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். தாய்மை குணம் கொண்ட பெண்கள் உங்களுக்கு மனைவியாக வருவார்கள். நிறைய விஷயம் +++++ஆக போயிடலாம். எங்கே கவனமாக இருக்கணும், தந்தை சார்ந்த உறவுகளில் விரிசல்கள், தந்தை வழி உறவுகளில் விரிசல்கள், 2வது திருமணத்துக்கு செய்யக்கூடிய காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏமாற்றம், அதில் கவனமாக இருக்கணும். முதல்ல ஒரு டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போயாவது எனக்கு கல்யாணம் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு, கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். பட் 2வது திருமணத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஆலயங்கள் நீங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள். ஆமாம், ஏதாவது ஒரு குருதோஷம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு சார். இப்போ கண்டிப்பாக ஆலயம் சார்ந்த பணிகளுக்கு உங்களை இயக்கப்படும் போது பாதுகாப்பு இருக்குது. அங்கே ஒரு அலிகேஷன் வந்துடும் உங்களுக்கு, அங்கே வந்து தேவையில்லாத கெட்ட பேர் வந்துடும். அப்பா கோயில் சொத்தை அவன் சாப்பிட்டு போயிட்டான், ஊராக போயிட்டு குடமுழுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஃபண்டு வாங்கிட்டு இவர் பர்சனல் வேலையாக செய்யணும். ஆக்சுவலாக நம்ம பர்சனல் வேலை செஞ்சுருக்க மாட்டோம், பட் நல்ல எண்ணத்தோடு தான் போயிருப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலம் என்ன நடக்கும் அப்படின்னா, தேவையில்லாத அலிகேஷன் வரும். நாம் ஏன் சார் அங்கே போகணும், ஏன் போகணும், பட் வேணாமே, விட்டுடுமே. சனி பயிற்சி வரைக்குமே நாம் இந்த அறங்காவல் துறை, இந்த கோயில் சார்ந்த துறை, இந்த குருமார்களுடைய துறை, இதெல்லாம் நம்ம தலை வச்சு விட படுக்க தேவையில்ல, விட்டுடுவோம். நம்ம போகிறோம், சாமி சரணம் செய்யப்பான்னு சொல்லிட்டு சாமி கையெழுத்து கும்பிட்டு வந்துடுறோம். இந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுவோம், சாமி இந்த கோயிலுக்கு எனக்கு இதை செஞ்சு கொடு, இந்த கோயிலுக்கு இதை செஞ்சு கொடு. இப்போ கோயிலுக்கு செய்ய வேணான்றது என்னுடைய கருத்துக்கள் கிடையாது. பட் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னி ராசி ஏதாவது ஒரு செய்ய போனால் அங்கே ஒரு பிரச்சனை வருன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை தான் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் என்னென்னலாம் நம்ம செஞ்சால் இந்த சனியிலிருந்தனுடைய விஷயத்தை தாக்கம் ஏற்படும், பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதே கோயில் கூட போயிட்டு நீங்கள் அந்த அடிமட்டம் வேலை செய்கிறா இல்லையா, அந்த உழவார பணி செய்யலாம். பட் 2வது விஷயம்னா, அங்கே வந்து கீழ்நிலை செய்ய வேலைக்கூடியவங்க, இங்கே பெருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கோயிலில் போயிட்டோடனே எல்லாம் முதல் படையில் எங்கே போய்டும் அப்படின்னா ஆச்சாரியமார்களுக்கு போய்டும். இவங்களெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் 100ல் ஒரு 2 பேர் 3 பேர் தான் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. அந்த மாதிரி உதவிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உறவுகளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க சார். குடும்பத்தில் உறவுகளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் சார் அதுதான் பாதிப்படையுது. தந்தை வழி உறவுகள்லாம் ரொம்ப ரொம்ப ஃபைட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. இடம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்வு சார். இப்போ அதெல்லாம் தீர்வு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் உறவுகளை உங்களுக்கு பகைத்து கொள்ளாதீர்கள். சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விஷயங்களாக மாறிடும். ஏதோ நீங்கள் சொல்ல போய் நல்லது சொல்ல போய் பெருசாகிடும். அதனால் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் அதெல்லாம் வேணான்றது தான் என்னுடைய தீர்க்கமான கருத்து. திருமணம் நடக்கும், வீடு வாங்கிடலாம், வண்டி வாங்கிடலாம், உங்களுக்கு மனம் உடல் சந்தோஷம் படியான செயல்கள் நடக்கும், தாயார் வழியில் அனுகூலம் கிடைக்கும், தாய் வழி உறவுகள் எல்லாம் உங்களுக்கு ஹோப் பண்ணுவா. பட் வீடு வாங்கி விற்கிறவங்களெல்லாம் இப்போ நல்ல பிஸ்னஸ் நடக்கும் சார். வண்டி வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் நடக்கும் சார். ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பிஸ்னஸ் நடக்கும் சார். இதெல்லாம் ஹாப்பினஸ் தான். பட் தந்தை மகன் உறவுகளில் விரிசல், தந்தை வழி உறவுகளில் விரிசல், கோயில் குடமுழுக்கு பணிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறு சொற்கள், குருமார்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமில்லாத சூழ்நிலை நடக்கும். அப்போ ஏதோ ஒரு அலிகேஷன் நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது நேரடியான தாக்குதல் கிடைக்கும். பட் நிறைய உழைப்புகளை மேற்கொள் காட்டிக்கோங்க, அவ்வளோதான். ஒன்றுக்கு மேற்பட்ட எஃபெக்ட் போடுங்க. பட் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இப்போ 12 ஹவர்ஸ் வேலை செய்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நேரடியான தாக்குதல் நடக்கும். பட் உங்களுக்கு கொஞ்சம் கஞ்சத்தனம் உருவாகும். ஏன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா, வர்றதெல்லாம் பிரேக் ஆகும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு ரிலீஸ் ஆகுது, ஒரு 1 lakh வரணும் அப்படின்னா 20 வந்துன்னா என்ன ஆகிறது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பார்த்துக்கணும். அப்படியெல்லாம் நடக்கும். பட் மேன் டு மேன் ஹெல்ப், நான் சொல்கிறது எப்பயுமே என்னென்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தையும் உயர்வுகளை அடைய வேண்டும் என்றால் இன்னொரு மனிதனை அவன் சக மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மதிப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பேசும் பொழுதும் பிறர்கிட்ட நம்ம நடவடிக்கை செய்யும் போதும் தன்னுடைய உயர்நிலையாக அவர்கள் சிந்திக்கும் வண்ணம் அவர்களுக்கு நல்ல ஒரு பேச்சாகவும் நல்ல ஒரு செயலாகவும், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய அயலார் வீட்டிலையும் சரி, நம்ம நல்ல எண்ணங்களோடு விதைப்போம். விதைகளை நன்றாக விதைத்தால் விருட்சமாக மாறப்போகிறது. அதனால் மனிதனை மனிதன் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சக மனிதனுக்கு இருப்பதை கொடுப்புங்கள், இல்லாதவர்க்கு. அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிறத பூரா எடுத்து கொடுக்க சொல்லலை. பட் அவங்களால முடியல, இயலாமையாக இருக்கா, பட் அடுத்த வேளை போஜனுக்கே அவங்க உழைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறா, உடல் குறை இருக்கிறவர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. இந்த உலகத்தில் அடுத்த ஆன்மாக்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் திருநள்ளாறு போகலாம், குச்சனூர் போகலாம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் காசி யாத்திரை செல்லலாம் சார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் சனி 7ஆம் இடத்தில் வரக்கூடிய காலம், காசி புனித நீர் ஆடினால் சிறப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லி வச்சிருக்கு. தைரியமாக நீங்கள் அந்த விஷயத்தை இப்போ மேற்கோள் காட்டினா கைமேல் பலனாக அந்த காசி விஸ்வநாத்ஜி உங்களுக்கு கொடுக்க காத்துன்னு இருக்கார். அதையும் எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வாழ்க 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 வாழ்க.